ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பயிற்சி மருத்துவர்களுக்கான விடுதி உட்பட 3 புதிய கட்டிடத்தை நிதியமைச்சர் ஜெயக்குமார் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருவதை நேரலையாக பார்ப்போம். எத்தனை பெற்று மொத்தம் 1800 படுக்கைகள் கொண்ட ஒரு நல்ல மருத்துவமனையாக இருக்கின்றது. எனவேதான் அம்மா அவர்கள் இது வட சென்னைக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த மருத்துவமனை என்பதை கருத்தில் கொண்டு தாயுள்ளத்தோடு அவருடைய ஆட்சி காலங்களிலே எவ்வளவோ நிதி ஒதுக்கீடு செய்து கட்டிடங்கள் அதே போன்று மருத்துவ உபகரணங்கள் போன்றவெல்லாம் வாங்குவதற்கு உத்தரவிட்டு அதன் அடிப்படையிலே மருத்துவமனை சிறப்புற்று விளங்குகின்றது. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கடந்த 2001-2006 சரி, அதே போன்று 2011-16 சரி, இப்போதும் சரி, பல்வேறு பணிகள் எல்லாம் ராயபுரம் தொகுதியில் இந்த மருத்துவமனை இருந்ததன் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பல்வேறு பில்டிங் கட்டிடங்கள் எல்லாம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4,26,00,000 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லெக்சர் ஹால், அதாவது விரிவுரையாளர்கள் அதாவது அவர்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து வகுப்பறை வந்து அவர்கள் வந்து பயன்படுத்துவதற்கு வேண்டிய வகையில் 4,26,00,000 ரூபாயிலே அவர்களுக்கு வந்து கட்டிடம் கட்டி தரப்பட்டிருக்கின்றது. அதே போன்று காமன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காமன் ரூம் ஃபார் லேடிஸ் இன் கவர்மெண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் 27 லட்சம், அது 27.50 லட்சம் ரூபாய் செலவிலே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காமன் ரூம் ஃபார் லேடிஸ் இன் கவர்மெண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் அரசின ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் ஒரு காமன் ரூம் வந்து இன்றைக்கு வந்து கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கின்றது.